ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஜெஃப்ரி எவிக்ஷன். நான் வந்துட்டு போன வாரம் நடக்கணும், அதுக்கு முந்தின வாரம் நடக்கணும் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்தேன். அப்போல்லாம் அனுப்பாமல் அந்த பையன் பாவம் இன்னும் ஒரு வாரம் விட்டுருந்தீங்கன்னா பணப்பெட்டியை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருப்பான். அந்தளவுக்கு கேப்பபிள் அவங்ககிட்ட இருக்குது. இந்த நேரத்தில் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு பாதி பேர் புலம்புவாங்க, மீதி பாதி பேர் கண்டிப்பாக போகணும்னு தான் நினைப்பாங்க. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. பட் இந்த நேரம் இப்படி பண்ணிட்டாங்களே, அதுக்கு விஜய் விஷால் அமைச்சிருக்கலாமே அப்படின்னு தான் என்னோடய கருத்து. சரி, ஓகே. இப்போ அவர் போகிறது வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை, விஜய் சேதுபதி அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதை வந்துட்டு அந்த எலெக்ஷன் கார்டை காட்டுறதுக்கு முன்னாடியும் கோவப்பட்டு சொன்னார் உடன்பாடு இல்லைன்னு. திரும்ப அந்த பையன் வந்து ஸ்டேஜுக்கு வந்தார் பாருங்க, அப்பயுமே சொல்கிறாரு ஜெஃப்ரி போகிறது எனக்கு பெரிய வருத்தம் தான் அப்படின்னு பகிரங்கமாக அந்த இடத்துல சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வர்றதுக்கு முன்னாடி எல்லோரும் கிளாப் பண்ணுங்க சொல்லிட்டு வாலண்டராக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜெஃப்ரி வந்தாப்புல வந்தவொடனே சொன்னார், ஜெஃப்ரி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜெஃப்ரின்றார். பெரிய வார்த்தை. ஏன்னா ஜெஃப்ரி யாருன்னு நம்மளுக்குலாம் தெரியாது. இன்ஸ்டாகிராம் ரீலில் தான் அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தேன். ஒரு சில இதெல்லாம் பேசியிருக்காரு, ஒரு சில பாட்டெலாம் பாடியிருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஹீரோ, இந்த பிக் பாஸ் ஒரு ஹோஸ்ட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுல எவ்வளோ பெரிய விஷயம். அதை சொல்லிவிட்டு பையனுடைய பார்க்கலாமா அப்படின்போது அந்த பையனுடைய சூப்பராக இருந்துச்சு. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த பயண வீடியோ தான் ரொம்ப லென்த்தான ஒரு பயண வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக அந்த பயண வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு ஜெஃப்ரியோட விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சு, அந்த நெகட்டிவ்லாம் மறைஞ்சு அவனோட பாசிட்டிவ் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பயண வீடியோ ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப பதட்டமாக இருந்தாப்புல, அப்படியே ஆடியன்ஸை தேடி பார்த்துட்டே இருந்த மாதிரி இருந்தது. இப்போ கேட்டார் விஜய் சேதுபதி, என்னடா பார்த்துட்டு இருக்க அப்படின்னா, இல்லை சார் எல்லாம் புதுசாக பார்க்குறதுனால பதட்டமாக இருக்குது அப்படின்னாரு. அதுக்கப்புறமா எனக்காக ஒரு சாங் நீ பாடணும் அப்படின்னாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அது பாடினார், ஒரு பாட்டு பாடினார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை அப்படின்போது டப்புன்னு மக்களை வந்து கலாச்சிட்டார் இவர். அப்புறம் எதுக்கு என்னை அமிச்சிங்க அப்படின்னு. அப்புறம் விஜய் சேதுபதியை பார்த்து சிரித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது 14 நாள் தான் சார் இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு இவ்வளோ நாள் இருப்பீங்கன்னு நான் இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்போது, இது உனக்கு போனஸ் தாண்டா. நீ வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு முதல் உங்கள் அம்மாவோட பேச்சு கேளு. ஏன்னா உங்கள் அம்மா ரொம்ப நல்லா சூப்பரான ஒரு திறமையான ஒரு ஆள். அவங்க சொல்கிறத கேளு, சரியா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா அப்பா சொன்னதை கேட்கல. இப்போது வளர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது, ஐயோ நம்ம அம்மா சொன்னதை கேட்கலையே அப்படின்ட்டு. அதேமாரி நீ நிறைய நிறையா பண்ணணும், நிறையா முன்னேறணும். நீ முன்னேறணுன்ற விஷயங்கள்லாம் உனக்குள்ளே இருக்குது, சரியா? உன்னை நான் சந்திக்கும் போது அதை சொல்லுவேன், நீ முன்னேறிட்டேன்றதை சொல்லுவேன். கூடிய சீக்கிரத்தில் நம்ம சந்திக்கிறோம், சரியா? வேறு உனக்கு என்ன வேணும் அப்படின்னும்போது, சார் இவங்களை விட்றாதீங்க சார், டைட்டாக செய்யுங்க சார்ன்ட்டு போய்ட்டார். ஆடா பாய், போகும்போது இப்படியா சொல்லிட்டு போனேன்னு. ஆனால் நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஃபிசிக்கல் வயலன்ஸ் அந்த விஷயங்களை வந்துட்டு ஃபஸ்ட்டு ராணுவக்கிட்ட பண்ணும்போதே ஒரு எல்லோ கார்டை கொடுத்து அவர் வந்து தட்டி தூக்கி அவரை வந்து கொஞ்சம் மெருகத்திருந்தால் கண்டிப்பாக அந்த பையன் வந்துட்டு டாப் 5 இருந்திருப்பான். நான் முதல்லேருந்து சொன்னது அதுதான். சரி, ஓகே, பாஸ் இஸ் பாஸ். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.